ஃபேமிலியில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, ரிலேஷன்ஸ்குள்ள பிரச்சனை, எங்கே போனாலும் ஒரு மாதிரி பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. போன இடத்துல அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, சரி என் கூட வான்னு சொல்லி இவரை வந்து ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போன இடத்துல 2 பேர் காரை விட்டு கீழே இறங்கி நிற்கிறாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து கார்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. போய் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அப்படியே நடந்து போகிறாரு. போன இடத்துல ஒரு ஓடையில் தண்ணி ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சரி அதை எடுக்கலான்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் கலங்கி இருக்கு. அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. உடனே இவர் திரும்ப வந்துடுறாரு. வந்து இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்குது, இந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே உட்காந்துட்டாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போய் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டுவான்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதான் தண்ணி கலங்கி இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு. சரி பரவாயில்ல இப்போ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் போய் பார்க்குறாரு. மறுபடியும் தண்ணி கலங்கி தான் இருக்குது. மறுபடியும் திரும்பி வந்துட்டார். இதே மாதிரி 2 தடவை 3 தடவை சொல்லிட்டே இருக்காரு. இவரும் போய் பார்த்துட்டு வர்றாரு. தண்ணி கலங்கி தான் இருக்குது. கடைசியாக ஒரு டைம் இவர்கிட்ட சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. நான் நிறைய டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், தண்ணி கலங்கி தான் இருக்குது, அதை குடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல, மறுபடியும் ஏன் போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. சரி கடைசியாக எனக்காக ஒரு டைம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. இப்போ அந்த தண்ணி கலங்கினது எல்லாமே சரியாகி சட்டில் ஆகி ஒரு மாதிரி குடிக்கிற பதத்தில் இருக்குது. சரின்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில் அந்த தண்ணியை எடுத்துட்டு திரும்ப வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, தண்ணி கலங்கி இருக்குது, குடிக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்போ எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆமாம் நான் அப்போ பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, பட் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூடயே ட்ராவல் ஆக போகிறது கிடையாது. ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அதுவே சரியாயிடும். அதுக்குன்னு நீங்கள் பிரச்சனை இருக்குன்னு நீ நினச்சி உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இதனால் எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஸோ தொடர்ந்து உங்களோட வேலைகளை செஞ்சுட்டே வா, ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிரச்சனை இருக்குதே அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறது இல்லை. அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க.